ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரியேட்டிவ் கொஷின்ஸ் சாப்டர் 2ல் எல்லாமே கிரியேட்டிவ் கொஷின்ஸ் தான். மறக்காமல் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? வாட் இஸ் த HCF ஆஃப் த லீஸ்ட் ப்ரைம் நம்பர் அண்ட் த லீஸ்ட் காம்போசிட் நம்பர்? ஆன்சர் வந்து 2. ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். லீஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்து 2, லீஸ்ட் காம்போசிட் நம்பர் வந்து 4. இது ரெண்டுக்குமே HCF எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். ஓகேங்களா? HCF எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். In the arithmetic series, Sn is equal to k plus 2k plus 3k plus goes on plus 100. K is a positive integer and k is a factor 100. Then Sn is என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த 5000 by k plus 50 தான் கரெக்டான ஆன்சர். வாங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். Sn is equal to கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. இதில் என்ன பண்ண போறோம்னா கேவை வெளியே காமனாக எடுக்கணும். கேவை வெளியே காமனாக எடுத்தா k into 1 தான் என்ன வரும்? k. அடுத்த செகண்ட் டைமுக்கு கே வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு பண்ணால் தான் கே. அது மாதிரி எழுதிட்டு லாஸ்ட்டாக 100 by k, கே கேன்சல் ஆனால் தான் 100 கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதில் 1 2 3 goes on Sn ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதிலிருந்து a என்னது நமக்கு? ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் a. dன்றது காமன் டிஃபரன்ஸ். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன? 1. 3க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்ன? 1. ஸோ d is equal to 1. லாஸ்ட்டாக இருக்கிறது தான் n. ஓகேங்களா? Sn is equal to k, இந்த வெளியில் k அப்படியே இருக்கும் நமக்கு. ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ணுறோம் நம்ம. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? n என்னது நமக்கு? 100 by k, இந்த 2 அப்படியே இருக்கும். அடுத்து 2 into 1, ஏன்ற இடத்துல என்ன இருக்கு? 1. அப்புறம் n minus 1 into d. ஓகேங்களா? k கேன்சல் பண்ணிடும். 100 by 2 இருக்கும் நமக்கு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 2 1s are 2 ப்ளஸ் இது 1ஓட மல்டிபிள் பண்ணால் சேம் அதே தான் கிடைக்கும் நமக்கு. இதை நாம் இப்போ டிவைட் பண்ணோம்னா 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 50. இங்கே 2 minus 1 என்னது நமக்கு? 1 plus 100 by k. That is equal to 50 plus இந்த 50 என்ன பண்ணுறோம்னா ப்ராக்கெட்டில் உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 50 into 1s are 50. 50 into 100 by k. 50 into 100 is nothing but 5000 by k. Question பார்க்கலாம். Find x if 7 power 4k is congruent to dash mod 100. ஓகேங்களா? xன்றது இங்கே தான் நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இல்லை நார்மலாக இந்த கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க ஃபைன் பண்ண சொல்லி. சரிங்களா? ஆன்சர் வந்து 1 2 4 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. இதை நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா k is any integer. ஓகேங்களா? ஏதாவது ஒரு நம்பர். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறோம்னா 1 வச்சு நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். நம்ம மல்டிபிள்ல இருக்கு 4k, 4 into k. ஸோ 4 into 1. சரிங்களா? 7 4 is congruent to dash mod 100 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 7 power 4 என்னப்பா? 7 into 7 into 7 into 7 நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை மாட்னாலே என்னது? நம்ம 100ஆல டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் ரிமைண்டர் வருதோ அதுதான் நம்ம இங்கே போடுவோம். இல்லையா? ஞாபகம் இருக்குது? அதை 100ஆல டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. இது மாதிரி வேறு எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? 4th கொஷின். The remainder when the difference between this number is divided by 6. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 2 1 0 3 கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் 2 நம்பர்ஸ்னா என்னது? ரெண்டுத்தையுமே இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னா என்னது? சப்ராக்ட் பண்ணி நம்ம சொல்லணும்னு அர்த்தம். சப்ராக்ட் பண்ணால் இந்த நம்பர் நமக்கு கிடைக்கும். டிவைட் பை 6ன்னு சொன்னால டிவைட் பண்ணுறீங்க. வாட் இஸ் த ரிமைண்டர்? 1 கிடைக்குது நமக்கு. சரிங்களா? இதே இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் மாடலில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? 10,000 into 6 எழுதலாம். பிளஸ் 2 கிடைக்கும். ஏன்னா இப்போ 60,000 is divided by 6. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. என்ன இதில் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? ரிமைண்டர் 0 ஆகிடும். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? 2. இதை தான் நம்ம கான்ஃபிடன்ஸ் மாடல் எப்படி சொல்லுவோம்னா இந்த நம்பரை வந்து 60,002 is congruent to 2 mod 6. 6 இந்த நம்பரை 6ஆல டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும் நமக்கு? 2. அதே மாதிரி தான் அடுத்த நம்பருக்கும் நம்ம எழுதுறோம். 601 எப்படி எழுதலாம்? 100 into 6 plus 1 எழுதலாம். தட் இஸ் 601 is congruent to 1 mod 6. ஓகேங்களா? இதில் பாருங்க, ஜஸ்ட் இப்போ 6ஆல 601 வந்து டிவைட் பண்ணுறோம். ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? 100 டைம்ஸ் பண்ணால் 600, ரிமைண்டர் 1. அதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி மாடல் எழுதுறோம். ஞாபகப்படுத்திக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் கேட்டதுனால இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்போ 2 minus 1, that is what? ரிமைண்டர் தான் நம்ம கேட்டிருக்காங்க. 1 தான் ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? கொஷின். 44 is congruent to 8 mod 12.
113 is congruent to 5 mod 12, then 44 into 113 is congruent to dash mod 12 னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்ஸ் பாருங்க 4 3 2 1 ஆப்ஷன்ஸ். இதுல ஆன்சர் வந்து 4 நமக்கு. ஓகேங்களா? இது எப்படி நம்ம பார்க்கலாம்? இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. A is congruent to B mod M, C is congruent to D mod M னா A cross C is congruent to B cross D mod M னு இருக்கு நமக்கு. சரிங்களா? So A cross C தான் நமக்கு क्वेश्चनல இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப B cross D என்னது நமக்கு 40, that must be is congruent to 4. 12 40 வந்து 12 ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 4 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இல்ல இது மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலனாலும் இதுதான் நமக்கு ஆக்சுவலா சிம்பிள். ஏன்னா இப்ப பாருங்க 44 into 113 வந்து மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் அதை 12 ஆல டிவைட் பண்ணி 4 ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். If pth, qth and rth terms of an AP are A, B, C respectively, then A of Q minus R plus B of R minus P plus C of P minus Q is options 0, A plus B plus C, P plus Q plus R, PQR. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 0. இது ஒரு பெரிய சம்மு எக்ஸாம்பிள்ல இருக்குது நமக்கு. சரிங்களா? சப்போஸ் இந்த क्वेश्चन 1 மார்க்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் 0. Question: the sum of first n terms of the series a 3a 5a goes on is options na 2n minus 1 into a n square a n square a square கொடுத்திருக்காங்க. ஆன்சர் வந்து n square a. எப்படி வந்துச்சு அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது நமக்கு இதுல a. டிஃபரன்ஸ் d என்னது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணுவோம். 3a minus a that is equal to 2a. sn ஃபார்முலா என்னப்பா? n by 2 into 2a plus n into n minus 1 into d. இப்போ என்ன பண்ண போறோம்னா n by 2 அப்படியே வரும். 2 into a. a ல என்னது? அது a தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. so 2a plus n minus 1 into d ஓட வேல்யூ என்னது நமக்கு 2a. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா n by 2 அப்படியே வரும். 2a எழுதிக்கோங்க பிளஸ் இதை வந்து மல்டிபிள் பண்ண போறோம். இப்போ இந்த 2a ஆல உள்ள மல்டிபிள் பண்ண போறோம். 2a into n என்ன கிடைக்கும்? 2an. அப்புறம் இந்த சிம்பிள் அப்படியே வரும் மைனஸ் 2a into 1 2a plus 2a minus 2a வந்து என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த டேர்ம் மட்டும் இருக்கும். இதுலயும் என்ன ஆயிடும்? நமக்கு அடுத்து என்ன கேன்சல் பண்ண முடியும்? 2 கேன்சல் பண்ண முடியும். 2 கேன்சல் பண்ணிடுங்க. n into n n square a. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த क्वेश्चन in 8th क्वेश्चन பாருங்க. In AP, if the pth term is Q and the qth term is P, then its nth term is what? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். இதுல ஆன்சர் எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P plus Q minus N. ஓகேங்களா? ஏன்னா சில டைம்ல வந்து டஃபா क्वेश्चंस எடுக்கணும். ஏன்னா இந்த ஒரு மார்க்னால வந்து மிஸ் ஆகிடும் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்காக. சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். pth term is Qன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ TP is equal to Q. ஜென்ரல் டேர்ம் n தாங்க n minus 1 into d ன்னு எழுதும். இங்கே p இருக்கிறதுனால p minus 1 into d is equal to Qன்னு எழுதுறோம். அடுத்து a plus இந்த d வந்து உள்ள வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். p into d pd minus d 1 into d d that is equal to Q. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். செகண்டா ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. qth term is p. நெக்ஸ்ட் அதே மாதிரி qth டேர்முக்கு எழுதிக்கிறோம். a plus q minus 1 into d is equal to p. ஸோ இந்த d வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறோம். qd minus d is equal to p. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ராக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. சப்ராக்ட் பண்ணுறதுனா சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் மாறும். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இதில் d வந்து காமனாக இருக்கனால எப்படி எழுதலாம்? p minus q into d ன்னு எழுதலாம். இது q minus p. நம்ம d தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிபிள் இருக்கிறது வந்து டிவைடடுக்கு வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணலாம்னா மைனஸ் அப்பில் வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும்? உங்களுக்கு q minus pன்னு கிடைக்குமா? சேம் இதே இதை வந்து ரீரைட் பண்ணி எழுதணும்னா மைனஸ் வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எடுக்கிறோம். இப்போ டியோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? d is equal to -1ன்னு கிடைக்கிறது. இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதில் போய் டியோட வேல்யூ வந்து -1 வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ டி இந்த இடத்துல பதிலாக -1 p into -1 minus p minus into minus plus that is equal to q. இதுலேருந்து a ஓட வேல்யூ வேணும். இந்த மைனஸ் p இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் p ஆகிடும். +1 வந்து -1 ஆகிடும். அதுதான் p plus q minus 1 நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ a டியும் கிடச்சிருச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? nth டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ tn is equal to a plus n minus 1 into d. ஏக்கு பதிலாக வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். n minus 1 அப்படியே வரும். டியோட வேல்யூ வந்து -1. சரிங்களா? இந்த -1ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகிடும்? -1
மைனஸ் என் ப்ளஸ் ஒன்னு நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் என்ன ஆகிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக என்ன ஆன்சர், p plus q minus n. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், எவ்ரி நேச்சுரல் நம்பர் எக்ஸப்ட் டேஷ், ஓகேங்களா, எக்ஸப்ட் டேஷ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டேஷ். சரிங்களா. ஒன்னை தான் நம்ம வந்து எப்படி எழுத முடியும்னா கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகேங்களா. கொஸ்டின், if 59 is congruent to 3 mod 7, 46 is congruent to 4 mod 7, then 105 is congruent to dash mod 7. முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, மல்டிப்பிள், அதே மாதிரி சேம் அதே தான் இன்னொரு அதோட தியரம் படி யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 0. 59 இங்கே 46 பண்ணாங்க என்ன கிடைக்குது நமக்கு, 105 ஆட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் நம்ம ஆட் பண்ணணும் ஃபார்முலா படி. ஃபார்முலா என்ன, a congruent to b mod m, c congruent to d mod m னா then a plus c is congruent to b plus c mod m. ஓகேங்களா. So 59 plus 46 is congruent to 3 plus 4. இது பண்ணாதான் நமக்கு 105. 3 plus 4 பண்ணா 7. That must be congruent to 7 ஆல 7 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, ரிமைண்டர் 0. So answer is 0. ஓகேங்களா. இது சின்ன நம்பராக இருக்கனால நம்ம நார்மலாக இப்படியே அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். பெரிய நம்பருக்கு ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், a sequence is a function defined on the set of dash. எதில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரியல் நம்பர். சரிங்களா. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், all the sequences are functions. True. All the functions are sequence ன்னு கேட்டாங்கன்னா false. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், the difference between any two consecutive terms of an AP is always என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் ஆகும். கான்சிக்யூட்டிவ்னா என்னப்பா, அடுத்தடுத்த நம்பர்ஸ். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் அ கான்ஸ்டன்ட் AP இஸ் என்னப்பா, 0. அடுத்து, if a and l are first and last terms of an AP, then the number of terms என்னன்னா ஃபார்முலா என்னப்பா, n is equal to l minus a by d plus 1. ஓகேங்களா. அடுத்து, 3 numbers a, b and c will be in AP if and only if என்ன கண்டிஷன், 2b equal to a plus c இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா. அடுத்து, யூக்ளிடியன்ஸ் டிவிஷன் லெமா என்ன நமக்கு சொல்லுது, states that for positive integers a and b there exist unique integer q and r such that a is equal to bq plus r where r must satisfy. எப்பயுமே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. 0 less than or equal to r less than b இந்த கண்டிஷன். If the sequence t1 t2 t3 goes on or in AP, then the sequence t6 t12 t18 is என்னவா இருக்கும், ஜிபியா இருக்குமா இல்லை ஏபியா இருக்குமா, neither AP nor GP கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ t1 t2 t3 என்னது நமக்கு 1 2 3. அப்போ t6 என்னவா இருக்கும், 6, t12 12, t18 வந்து நமக்கு வந்து 18. ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க, இந்த நம்பர் பாருங்க, 6 12 18 இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே நம்ம பண்ணுவோம். 12 minus 6 ஆன்சர் என்ன, 6. அடுத்து தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் 6. டிஃப்ரென்ஸ் எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸும் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஏபி தான் அப்படின்னு. ஸோ ஆன்சர் இஸ் ஏபி. அடுத்து, 2 positive integers are said to be relatively prime or co-prime if their HCF என்னவா இருக்கணும், அது கண்டிஷன் வந்து 1. இது வந்து புக்கோட நோட்ஸில் அந்த சைடில் இருக்கிறதுலாம், ஏன்னா சில பசங்க அதை வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க, புரிதுங்களா, அதனால நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். அடுத்து, let m divides n then GCD m, n is mod m. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கஷ்டமாக எடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது, நல்லா பார்த்துக்கோங்க. if 2, x 18 are in GP then x is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 6. ஜிபினாலே என்னப்பா, ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம இந்த நம்பர் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு r தெரியணும் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ a வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், r என்னது t2 by t1 that is equal to x by 2. அடுத்து இன்னொரு டிஃபரன்ஸ் என்னது 18 by x, தேர்ட் டேர்ம் by செகண்ட் டேர்ம். ஸோ 18 by x இது ரெண்டுமே ஈக்குவேட் பண்ண போகிறோம். எக்ஸோட எக்ஸ் என்ன ஆகும், நமக்கு மல்டிபிள் ஆகும்போது x ஸ்கொயர்னு கிடைக்கும். 2 into 18 பண்ணும்போது 36. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, ரூட் இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகிடும். 36 ரூட் 36ஓட வேல்யூ என்ன, 6 நமக்கு. ஸோ ஆன்சர் இஸ் 6. அடுத்த கொஸ்டின், ஃபார் சம் இன்டிஜர் m what is the form of every even integer. ஈவன் இன்டிஜர்னா எப்படி நம்ம எழுதுவோம், 2m. இப்போ mன்ற இடத்துல 1 கொடுங்க, என்ன கிடைக்கும் நமக்கு 2. அடுத்து mன்ற இடத்துல 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4. ஸோ ஈவன் இன்டிஜர் எல்லாமே நம்ம எப்படி எழுதுவோம், 2m அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி ஃபார் சம் இன்டிஜர் q வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எவ்ரி ஆட் இன்டிஜர். ஆட் இன்டிஜர் எப்படி எழுதுவோம்னா 2q plus 1. சேம் qன்ற இடத்துல 1 அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 2 1s are 2 plus 1 என்னது 3. அடுத்து செகண்ட் 2 கொடுங்க qக்கு, 2 2s are 4 plus 1 5. ஸோ ஆட் நம்பர்னாலே எப்பயுமே நம்ம எப்படி எழுதுவோம், 2q plus 1ன்னு எழுதுவோம் நம்ம. அடுத்தது, the product of two consecutive positive integers is divisible by 2.
இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லையான்னு கேட்குறாங்க. அப்புறம் ரீசன் கேட்குறாங்க நமக்கு. சரிங்களா? ஆன்சர் வந்து எஸ். ஏன்னா எனி டூ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் வில் ஹாவ் ஒன் ஆட் அண்ட் ஒன் ஈவன் நம்பர். கான்சிக்யூட்டிவ்னாலே என்னப்பா, அடுத்தடுத்த நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நம்பர் 3. ஸோ கண்டிப்பாக 2 கான்சிக்யூட்டிவ்னாலே என்ன இருக்கும், நமக்கு ஒரு ஆட் நம்பர் ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். ஸோ ஹென்ஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வில் பி டிவிசிபிள் பை 2. சரிங்களா? அதான் 2 3 நம்ம எடுத்துருக்கோம். அதோட ப்ராடக்ட்னா என்னது, மல்டிபிள். 2 3s are 6. 6 வந்து டிவிசிபிள் தானே பை 2ஆல. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. If A, B, C, L, M are in AP, then the value, இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் ஆன்சர் வந்து 0. இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். A, B, C, L, M இதெல்லாம் என்ன இருக்குது, AP. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், A, Dன்றது காமன் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ T1 என்னவா எப்படி எழுதுவோம், நம்ம எப்பயுமே A, T2னா A plus D, T3னா A plus 2D. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்குது, நமக்கு A தான். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. Bன்றது செகண்ட் டேர்மாக இருக்குது. செகண்ட் டேர்ம் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருந்தலாம், A plus Dன்னு தான். ஸோ B is equal to A plus D. தேர்ட் டேர்மை A plus 2D. அது மாதிரி ஃபோர்த் டேர்ம் L is equal to A plus 3D. M வந்து A plus 4Dன்னு சொல்லி எழுதியிருக்கோம். வாங்க அந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் அந்த ஈக்குவேஷன், எழுதியாச்சு. A மைனஸ் பியோட வேல்யூ என்னப்பா, A plus D plus 6 into Cயோட வேல்யூ மைனஸ் 4 into Lோட வேல்யூ ப்ளஸ் எம்மோட வேல்யூ வந்து A plus 4D. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, A அப்படியே வரும், 4 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். 4 into A 4A மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 4A மைனஸ் 4 into D மைனஸ் 4D. அதே மாதிரி 6A இதோட உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 6A கிடைக்கும் ப்ளஸ் 12D கிடைக்கும். மைனஸ் 4 into A மைனஸ் 4A 4 3s are 12. சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது, மைனஸ். இது நார்மலாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். A plus 4D. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மைனஸ் 4D ப்ளஸ் 4D கேன்சல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் 12D மைனஸ் 12D கேன்சல் பண்ணிக்கிறோம். பேலன்ஸுக்கு டேர்ம்ஸ் எழுதுறேன். A இங்கே ஒரு A இருக்குது, மொத்தம் எவ்வளோ 2A. பேலன்ஸ் இருக்க மைனஸ் 4A, அப்புறம் ஒரு 6A, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் 4A எழுதிக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம இப்போ இது பண்ணியாச்சு. 6A ப்ளஸ் 2A என்ன கிடைக்கும், ப்ளஸ் 8A மைனஸ் 4A மைனஸ் 4A மைனஸ் 8A. ஆன்சர் சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0 கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து இஃப் A, B, C are in AP, then A minus B by B minus C is equal to எது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1. ஸோ நார்மலாகவே நம்ம இப்போ இது ஏபியில் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன வரும் நமக்கு, T2 மைனஸ் T1. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? ஸோ B மைனஸ் A. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னது, C மைனஸ் B. நமக்கு இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். A மைனஸ் B பை B மைனஸ் C தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கிட்ட இருக்கிற ஹிண்ட் இது மட்டும்தான். இதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம பண்ணலாம். எப்படின்னா மைனஸை வெளியே எடுத்துட்டா என்ன ஆகிடும், நமக்கு B மைனஸ் A நம்ம எழுதலாம். அதே மாதிரி இதுக்கும் மைனஸ் சிம்பிளை வெளியே எடுத்துட்டா C மைனஸ் Bன்னு எழுதலாம். B மைனஸ் ஏவோட வேல்யூ என்னப்பா, D. அதே மாதிரி C மைனஸ் பியோட வேல்யூ வந்து D. முன்னாடி இருக்க மைனஸ் சைன் அப்படியே வரும். கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1. Question: If k plus 2, 4k minus 6, 3k minus 2 are the 3 consecutive terms of an AP, then the value of k is what? Options answers வந்து 3. சரிங்களா? எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம அப்ளை பண்ணி அந்த டேர்முக்கு காமன் டிஃபரன்ஸ் எடுத்தாலே நமக்கு என்ன ஆகிடும் தெரிஞ்சிச்சுனாலே அது ஏபியில் இருக்கா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சிடலாம். இப்போ 3 அப்ளை பண்ணி பாருங்கள். கேன்ற வேல்யூக்கு பதில் என்ன பண்ணுறோம், 3 போடுறோம். 4kனா 4 into 3 minus 6, 3k minus 2, 3 into 3 minus 2, 3 plus 2 5, 4 3s are 12, 12 minus 6, 3 3s are 9, 9 minus 2. அப்போ அடுத்து இது அப்படியே தான் வரும். 12 minus 6 பண்ணால் 6, 9 minus 2 பண்ணால் 7. சரிங்களா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். 6 minus 5 1, 7 minus 6 1. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் எது, கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 தான். வேறு எது அப்ளை பண்ணாலுமே ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். அடுத்த கொஸ்டின், த காமன் ரேஷியோ ஆஃப் த ஜிபி. இதுக்கு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காமன் ரேஷியோ எப்படிப்பா கண்டுபிடிப்போம், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து A power n. காமன் ரேஷியோனால என்னது, R தான். செகண்ட் டேர்ம் மைனஸ் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இதில் வந்து செகண்ட் டேர்ம் எது, A power m டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் A power m minus 1. கீழே டிவைடட்ல இருக்கிறது மேலே வரும்போது என்ன ஆகிடும், நமக்கு மைனஸ்லேயே சேஞ்ச் ஆகிடும். A வந்து காமனாக இருக்குது. A m ப்ளஸ் m மைனஸ் n இருக்குது. ஸோ மைனஸ் m ப்ளஸ் என்ன சேஞ்ச் ஆகிடும், இதில் m ப்ளஸ் m மைனஸ் m வந்து கேன்சல் ஆகிடும். A power n கிடைக்கும். திருப்பி ஒரு இது வேணால் செக் பண்ணிக்கலாம். அடுத்த டேர்முக்கு இன்னொரு R ரேஷியோ T3 by T2 செக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி T3 டேர்மோட எழுதியிருக்கோம், T2ஓட டேர்ம் எழுதியிருக்கோம். இந்த A power m மேலே வரும்போது என்ன ஆகிடும், A power மைனஸ் m ஆகிடும். ஸோ இதில் ப்ளஸ் m மைனஸ் m கேன்சல் ஆனால் அகைன் A power n. ஆன்சர் இஸ் A power n.
அடுத்த கொஸ்டின் the sequence -3, -3, -3 is AP ஒன்லியா இல்லை GP ஒன்லியா இல்லை APயும் கிடையாது GPயும் கிடையாது இல்லை both AP and GP ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து both AP and GP தான். எப்படின்றத பார்க்கலாம். APனா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாமே சேம் நம்பராக இருக்கனால ஒரு இது கண்டுபிடிச்சாலே நம்ம போதும். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணியிருக்கேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன கிடைக்கும், +3. சால்வ் பண்ணால் 0. அதே மாதிரி ஜிபிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஜிபினா R is equal to T2/T1. ஸோ -3/-3 that is equal to 1. இன்னொன்று செக் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ போத் என்னது இது, AP and GP. அடுத்து in a GP T2 is equal to 3/5, T3 is equal to 1/5, then the common ratio is ன்னு சொல்லி இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு ஆப்ஷன்ஸ் இது. ஆன்சர் வந்து 1/3. ஸோ காமன் ரேஷியோனால என்னப்பா, T3/T2 நம்ம கொடுத்துருக்கிறது அதுதான். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணாலே போகிறோம். 1/5 divided by 3/5. இது மேலே மாறும்போது என்னவாயிடும், ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகிடும். 5/3 சேஞ்ச் ஆகும். 5 வந்து கேன்சல் பண்ணிட்டு பண்ணால் என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து 1/3. ஆன்சர் இஸ் 1/3. Next question, if the nth term of an AP is Tn is equal to this, then the sum of the first n terms சொல்லி கேட்கலாம். முன்னாடி ஒரு கொஸ்டின் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம், இந்த மாதிரியும் கேட்கலாம். ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து n/2 into 1 - 5n. ஸோ ஜென்ரல் டேர்ம் nth டேர்ம் கொடுத்துருக்காங்க நமக்கு. Tn is equal to 3 - 5n. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதுலேருந்து என்னென்ன தெரியணும், A தெரியணும், D தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் நமக்கு தெரியணும். ஸோ T1 அப்ளை பண்ணுறோம். nன்ற இடத்துல வந்து 1 அப்ளை பண்ணுறோம். 3 - 5, 5 into 1 5. ஸோ 3 - 5 சப்ராக்ட் பண்ணால் 2 பெரிய நம்பர் சிம்பிள் தான் எப்பவுமே போடும். ஸோ -2. அடுத்து செகண்ட் டேர்முக்கு தெரியணும் நமக்கு. T2 is equal to 3 - 5 into 2. 5 2s are 10. ஸோ 10ல் 3 போச்சுன்னா 7 -7. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம், ஏன்னு எழுதுவோம். அடுத்து டிஃபரன்ஸ் D வேணும் நமக்கு. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2. ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு, -5. இது தெரிஞ்சிச்சுனாலே என்ன பண்ணலாம், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபார்ம்லாம் நம்ம எழுதிட்டு அப்படியே அப்ளை பண்ணுறது தான். ஃபார்முலாவை எழுதியாச்சு. n/2 ஃபர்ஸ்ட் 2 into A ஓட வேல்யூ என்னப்பா, -2 plus n - 1 into D ஓட வேல்யூ வந்து -5. 2 2s are 4 -4. அடுத்து -5 ஆல் மல்டிப்ளை பண்றோம். -5 into n -5n minus into minus plus 5. ஓகேங்களா. 5ல 4 போச்சுன்னா எவ்வளோ வேல்யூ வந்து 1 - 5n. So this is the answer. If A1, A2, A3 are in AP such that A4/A7 is equal to 3/2, then the 13th term of an AP is ன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆன்சர் வந்து 0. எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். A4 is equal to 3 சொல்லி நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A4 நம்ம எப்படி எழுதுவோம், A plus 3D is equal to 3 எழுதுவோமா ஜென்ரல் டேர்ம். இதுல இருந்து A கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இதை இந்த 3D இந்த பக்கம் வரும்போது -3D நமக்கு சேஞ்ச் ஆயிடும். அடுத்து A7 equal to 2 கொடுத்துருக்காங்க. அதை A plus 60 is equal to 2 சொல்லி இதை செகண்ட் இக்குவேஷனா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த A வேல்யூவை எடுத்துட்டு போய் இந்த செகண்ட் இக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் A வேல்யூ இன் செகண்ட் இக்குவேஷன். ஸோ A plus 60 is equal to 2 தான் நம்மளோட செகண்ட் இக்குவேஷன். இதுல போய் என்ன பண்ண போறோம், A வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இங்க 3 இருக்கு, இங்க -3D plus 60. ஸோ 3D 60 தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ 6ல 3 போச்சுன்னா 3. ஸோ plus 3D is equal to 2. 3D தான் நம்ம D ஓட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம் இதுல இருந்து. ஸோ இந்த +3 இந்த பக்கமா வரும்போது நமக்கு -3. 2 - 3 என்னது -1. D is equal to 1 - 3. ஸோ D தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா. ஏல போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் தேர்ட் ஈக்குவேஷன்ல. ஓகேங்களா. இந்த ஒரு இல்லையா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். D equal to -1/3 in third equation. So A is equal to 3 - 3 of D. D ஓட வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 3 கேன்சல் ஆயிடும். 3 + 1 ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 13th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ 13th டேர்ம்னா என்னது, A13 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ A plus 12D. ஓகேங்களா. ஏன்ற வேல்யூ என்னது 4. 12 into D ஓட வேல்யூ வந்து -1/3. கேன்சல் பண்ணீங்கன்னா 3 4s are 12. கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 4 - 4. ஆன்சர் இஸ் 0. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டருக்கான கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.